இஸ்ரேல் மற்றும் காசா இவங்களுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு இஸ்ரேல் மறுபடியும் பெரிய ஒரு ஒஃபென்சிவை செஞ்சுருக்காங்க. இந்த ஒஃபென்சிவை செய்கிறதுக்கு முன்னாடி நெத்தன்யாகு அவர்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. நெத்தன்யாகு அவர்கள் கம்ப்ளீட் பெர்மிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஸோ சீக்கிரமாக இஸ்ரேல் காசா முடிவடையும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் போய் மறுபடியும் தொடங்கிருச்சுப்பா யுத்தம் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து நிற்கிறது. இப்போ இஸ்ரேல் காசா பிரச்சனை தான் இப்படி இருக்குன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை என்ன ஆனது? அப்போ நாளைய தினம் என்ன நடக்க போகுது? பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அந்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் உக்ரைனுடைய தலைவரும் நாங்களும் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. பட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு கால் ஃபார் பண்ணிட்டு இருக்கார் போல. லேண்ட் ஸ்வாப்னா என்ன? ரொம்ப முக்கியமான இடங்களை இப்போது ரஷ்யா கையகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பதிலாக சில இடங்களை ரஷ்யாவிட்ட கொடுத்துட்டு அந்த இடங்களை உக்ரைனுக்கு வாங்கி கொடுக்கறது தான் லேண்ட் ஸ்வாப்பிங். ஸோ இது எல்லாமே 15ஆம் தேதி பேசப்படும் அப்படிங்கிறதுனால உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு, நான் இல்லாமல் அங்கே ஒரு டீல் நடந்துச்சுன்னா அது ஒரு ஃபெயிலியர் தான். அது எனக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கே ஃபெயிலியர் தான். ஏன்னா அமெரிக்காவை நம்பி தானே நாங்கள் இவ்வளோ நாள் போர் செஞ்சோம். அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே நாங்கள் புட்டின் அவர்களை எதிர்த்தோம், ரஷ்யாவை எதிர்த்தோம். ஆனால் இப்போ அமெரிக்கா இப்படி செஞ்சால் எப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்களாம். என்ன பேச்சுவார்த்தை, அது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.